வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எப்படி ஃபிட்னஸ் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, 8 மாதத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டேன் பாலாவை பற்றி. இப்போ பல்வேறு விதமான என்ன குறைகளை, அவர் பண்ண கிரிமினல் வேலைகளெல்லாம் இப்போ யூடியூப்பில் நிறைய வருது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி 2 காரியத்தை பார்க்க போகிறோம். நம்மளை ஏமாற்றும் இந்த ஃபேக் மீடியா இன்ஃப்ளூயன்சரு, அதுக்கப்புறம் யாரையும் நம்பி நம்ம உயிரை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி பேச வரேன். இப்போது ஃபிட்னஸுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா, இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நம்ம ஃபிட்னஸ் மட்டும் சொல்லித்தரது வேலை கிடையாது. எது நல்லது எது கெட்டதுன்னு இந்த இளைய சமுதாயத்தினருக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. ஃபிட்னஸுக்கு சம்மந்தமானதை கடைசியாக நான் சொல்கிறேன், சரிங்களா? பாலா நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுத்தாருல்ல, அதெல்லாம் நான் புதுசுன்னு நம்பிட்டு இருந்தேன். நானே நம்பிட்டு இருந்தேன், புதுசாக இருக்குது, பரவாயில்லையே, புது ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி எங்கே, அந்த சந்தேகமெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் இதுவான், எல்லாம் காயெல்லாம் கடைக்கு போடுற வண்டியான், சரிங்களா? இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன், அதில் நிறைய கிளிப்புகளெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு என்னடானா, அப்லோடு பண்ணும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதனால் வெறும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் அந்த வீடியோவில் போட போகிறேன். இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரியெல்லாம் பல்வேறு விதமான உதவிகளை செஞ்சு அவருடைய லட்சிய கனவை அவர் அடைஞ்சிட்டார். இப்போ நீங்கள் நான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுறோன்னு வைங்களே, ரொம்ப கஷ்டம். நம்மளாம் மிடில் கிளாஸில், நமக்கு உதவி செய்கிறதுக்கும் யாரும் இல்லை, நம்மளே கஷ்டப்படணும், நம்மளே எல்லாம் பண்ணணும், சரிங்களா? அப்படிங்கும்போது நம்மளுடைய லட்சிய கனவு நமக்கு லேட் ஆகுது, அதை நோக்கி ஓடிட்டுருக்கோம். இப்போ எனக்கு ஒரு லட்சியம் என்னென்னா, ஒரு ஜிம்மு ஓப்பன் பண்ணணும். அந்த ஜிம்மு லக்ஸரி ஜிம்மாக இருக்கணும், ரொம்ப குறைஞ்ச விலையில் நம்ம ஃபீஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, எனக்கு இப்போ வரைக்குமே அந்த லக்ஸரி ஜிம்மில் போய் பயிற்சி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கல. அது ரொம்ப பணம் ஜாஸ்தி. நான் இருக்க ஏரியாவில் ரொம்ப மிக குறைந்த ஜிம்மில் தான் போயிட்டுருக்கேன். வெறும் 600 ரூபா ஃபீஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் நான் ஒரு வேளை கடவுளுடைய தயவில் ஓப்பன் பண்ணான்னு வைங்களே, அதுக்கான முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கேன். அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நம்மளாம் மிடில் கிளாஸ் இல்லை. அப்படி இருந்ததுன்னா பல்வேறு விதமான ஆஃபரெல்லாம் அது போட்டு மக்களுடைய நலனுக்காகத்தான் அதை நம்ம செய்ய போகிறோம், சரிங்களா? காசு சம்பாதிக்குங்கிறது அது வேறு. ஆனால் நோய் இல்லாமல் ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அதை பண்ண போகிறேன், சரிங்களா? ஓகே. ஆனால் உங்கள் லட்சியமோ என் லட்சியமோ நிறைவேறதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது, இவங்க ஈஸியாக தான் அடைய வேண்டிய அந்த வழியை, அந்த லட்சியத்தை, அந்த கனவை ஈஸியாக வறுமையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே அவங்க மேலே காலை வச்சு அவங்களுடைய ஆசையை ஈஸியாக நிறைவேற்றிக்கிறாங்க. அப்படி பண்ணது தான் அந்த பாலாவெல்லாம். இப்போ காந்தி கண்ணாடியா, இது ஒரு படம் நடிச்சிட்டாரு. நம்மளால் நடிக்க முடியுமா? உங்களால் நடிக்க முடியுமா? முடியாது. ஒன்று இந்த மாதிரி ஃபேக்காக உதவி செய்கிறது, இல்லைனா இந்த திவாகர் மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை செய்கிறது. இப்படி செஞ்சால் நம்ம சீக்கிரம் இந்த மீடியாவில் பெரிய ஆள் ஆயிடலாம். நல்லதை பேசுனா, உண்மை பேசுனா, எது நல்லது கெட்டது, இதுதான் வாழ்க்கை முறை, இப்படி இருங்கன்னு சொன்னால் நம்மளை பைத்தியகாரமாக நம்மளுக்கு கெட்ட வார்த்தை எடுத்துட்டுவானுங்க. இதுதான் உலகம், சரிங்களா? இப்போ இந்த வண்டியில் உட்காந்துருக்கேன். இந்த குழந்தைய எடுத்துகிட்டு யாராவது பிச்சை, அதாவது யாசகம், தர்மம் கேட்டால் நமக்கு கோவம் வரும். கொன்றுருவேன். குழந்தைய எடுத்துகிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம திட்டுவோம். இதுக்கு நம்ம கோவப்படுற நம்ம நவீன முறையில் குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே நமக்கு கோவம் வராது. இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறோம் பாருங்கள். இவர் ஏதோ பேர் குரேசியாக ஏதோ பேருங்க. இவரும் இந்த பாலா மாதிரி நிறையா நல்ல காரியங்களை இங்கே செஞ்சிட்ருப்பார். இவர் இந்த கையில் வச்சுருக்கிற குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழந்தைக்கு சேம் வாய்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, டைப் 1 பிமாரியாம். அதாவது பிமாரினா நோய், முதல் வகை நோயாம். முதல் வகை நோயினா என்ன நோய் தெரியாது. அந்த குழந்தைக்கு 2 மாத குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு 14 கோடி ரூபாய் வேணுமா, 14 crore பாருங்கள். இப்போ இந்த 14 கோடி ரூபாய்க்கு இந்த குழந்தைக்கு என்னையா இன்ஜெக்ஷன் போடுவீங்க? அப்படி என்னையா நோய் இருக்கிறதே ரொம்ப மோசமான நோயின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, எய்ட்ஸு, கேன்சர், சரிங்களா? இதவே நம்ம சரியான முறையில் இப்போ பயிற்சிங்கிற பாருங்கள், சரியான முறையில் சிகிச்சை பண்ணால் சரியாயிடலாம். இந்த 14 கோடி ரூபாய்க்கு என்னப்பா அப்படியே இன்ஜெக்ஷன்? ஏன் அது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? இல்லை அது கவர்மெண்ட்டுக்கிட்டேயோ இல்லை கோர்ட்டில் முறையிட்டால் அந்த ஊசி இலவசமாக கவர்மெண்ட்டு தராதா? அப்படி என்னையா 14 கோடி ரூபாய்க்கு? அந்த ஆள் என்ன கேட்குறாருன்னா, அப்படியே சோகமாக, टाइप 1 की बीमारी है, ये बच्चा 2 महीना की है, இந்த குழந்தைக்கு முதல் வகை நோய்,
இந்த குழந்தை 2 மாத குழந்தை, இதுக்கு 14 கோடி ரூபா மெடிசன் செலவாகும். இப்படி வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அவர் கேட்குற தொகை எவ்வளோ தெரியுமா? 500 1000 கிடையாது, 100 200. ஜாஸ்தியாக இல்லை, 100 200. இந்த 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 உதவி கேட்குற வீடியோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் வந்துட்டுருக்கு. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். சரிங்களா? எல்லாரும் அதுக்கு கமாண்ட் என்ன தெரியுமா போடுறாங்க? 200 rupees டன், 100 rupees டன், 500 டன், 300 டன், இப்படி போடுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை பேர் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பணம் போட்டால் எத்தனை லட்சம்? சரிங்களா? இதே ஆள் இப்போ ஒரு குழந்தைக்கு போடுறான் பாருங்க, இந்த பக்கம் இந்த குழந்தைக்கும் இதே வாய்ஸில் வருது. இது வேற QR கோடு. அப்போ பார்த்துக்குங்க மக்களே. அதாவது தெருவில் குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறவங்கள கண்டா கோவம் வருது. இதெல்லாம் உடனே நமக்கு பாவம், காட் பிளஸ் யூ, சேவ் த சைல்டு, இப்படியெல்லாம் வந்து கமாண்டுக்கு பணம் போட்டான்னு இதில் பெருமை வேற. எப்படி நம்மளை ஏமாத்துறானுங்க பார்த்தீங்களா? 14 கோடி ரூபாய்க்கு. சரி, அங்கே மட்டுமா அப்படின்னு பார்த்தா நம்மால் யாரு? பாலா பாருங்க. பார்த்தீங்களா? இந்த குழந்தைக்கு வந்து இவர் 8 கோடி ரூபாயோ 7 கோடி ரூபாயோ கேட்குறாரு. அதுக்கு ஏதோ நோயா. அப்படியே அந்த குழந்தை பக்கம் இதோட தாய் தாப்பம் யாரு? இது உண்மையாலுமே அந்த நோயில் பாதிக்கப்பட்டிருக்கா? இதுக்கு உண்மையாலுமே 8 கோடி ரூபாய் செலவாகுமா? தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஆனால் இவனுக்கு இப்படியெல்லாம் குழந்தைகளை வச்சு பணத்தை சம்பாரித்து அந்த குழந்தை உயிரோடு இருந்ததா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆச்சா, பொழைச்சிதா, இறந்துதா, எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த வீடியோஸும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு. அதுக்கும் கமாண்டு, நான் கொடுக்குறேன் பாலா, நான் போடுறேன் பாலா. தெருவில் பிச்சை எடுக்கிற குழந்தைங்களுக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு 200 300ன்னு டிஜிட்டலில் ஆன்லைனில் கௌரவ பிச்சை. எப்படி போயிட்டுருக்கு? இவனுக்கெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி இவனுக்கு வைத்த கொளுத்துக்கிறானுங்கள ஒழிய உதவி செய்கிறவன் எவனும் கேமராவை எடுத்துகிட்டு போக மாட்டான். சரிங்களா? எத்தனையோ பேர் மறைமுகமாக பல உதவிகள் செய்கிறாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் இவனுக்கு வந்து அந்த உதவிக்கு இத்தனை கேமரா, பண்ணுறது 10,000 ரூபா உதவி, செலவு பண்ணுறது 1 லட்சம் ரூபா, இதையெல்லாம் நம்பிட்டு இதை முட்டாள் ஜனங்க இருக்கிறாங்க. சரியா? கொஞ்சம் விழிப்பாக இருங்க, ஓகேவா? இவங்களையெல்லாம் யாரையும் நம்பாதீங்க. எல்லாருமே நம்மளை ஏமாற்றி பிழைக்கிறவங்க தான். அர்சாசாயின்னு ஒருத்தன் ஆந்திராவில், அவரும் அப்படி தான். ஒருத்தருக்கு 5000 ரூபா கொடுக்கணும்னா 500 ரூபா நோட்டோ 2000 ரூபா நோட்டோ கொடுக்க மாட்டார். 2000 ரூபா நோட்டெல்லாம் இப்போ வரதில்லை. தலை 100 ரூபா தான் கொடுப்பாரு. ஏன்னா திறந்தோன்னா அப்படியே பெருசாக தெரியணும்ல, அதனால அப்படி தான் கொடுப்பாரு. அதுதான் இந்த கண்களின் பார்வைக்கு வந்து பயங்கரமாக இருக்கிறது தான் நம்புகிறாங்க. அழகாக மேக்கப் பண்ணிட்டு வந்தால் நடிகை அழகுங்கிறாங்க. அதாவது ப்ரொஃபஷனலாக பாடி பில்டிங் பண்ணுறவங்கள விட்டுட்டு இந்த பந்தாக்காக ஊசிகளை போட்டு நான் ஃபிட்னஸ் சைக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஃபேக்காக சுற்றிட்டு இருக்கிறவனுங்களை பார்த்து நம்பிட்டு இந்த மாதிரி தானே நம்புகிறாங்க. கிறுக்குத்தனமாக பேசுகிற இந்த திவாகர் பைத்தியானா அவன் பிக் பாஸ்க்கு போயிட்டான். நீங்கள் பிக் பாஸ் பார்க்காம இருந்தாலே நீங்கள் நல்லா இருக்கலாம் நண்பர்களே. அது ஏதோ சொன்னாங்களேப்பா, பலூன் அக்காவா, அவெல்லாம் யார்? எவ்வளோ ஆபாசமாக வீடியோ போடுறவா, அவளையெல்லாம் கூப்பிட்டு ஷோ நடத்துகிறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஷோவாக இருக்கும் பாருங்க. ஏன் நம்ம மாரியப்பனை கூப்பிடுங்க, உலகத்துக்கு தெரியட்டும் மாரியப்பன் யாருன்னு. பாரா ஒலிம்பிக்கில் ஒரு கால் பாதிக்கப்பட்ட நிலையில் பதக்கம் வாங்கினார், கூப்பிட சொல்லுங்க. கூப்பிட மாட்டானுங்க. சரியா? கூப்பிட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரவங்களை கூப்பிட்டு ஷோ நடத்துவாங்க. அதுக்கு இத்தனை பேர் ஃபேனு. எங்கே நம்ம மக்களுக்கு முட்டாள் ஜனங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த ரசிகர்கள் ஃபேனுகள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்துட்டு ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணி லைஃப்பில் வேறு லெவலுக்கு போயிடுறது. அவன் அதே நிலைமையில் இருப்பான். ரசிகான்னு அதே நிலைமையில தான் இருப்பான். இவன் பல மடங்கு முன்னாடி போயிடுவாங்க. சரிங்களா? சமீபத்தில் கரூரில் 41 பேர் குழந்தை எல்லாம் இறந்து போனாங்க. ஒரு வருத்தமோ ஒரு இதுவோ இல்லை. இதுக்கு இப்போ இந்த வீடியோ ஒரு வேளை வியூஸ் போச்சுன்னா என்னை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுவானுங்க. சரியா? நீங்கள் என்ன எங்கள் தளபதி பற்றி அப்படி முட்டாள் ஜனங்கள், அவ்வளோதான். நடிகர்கள் பின்னாடி போனால் இந்த மாதிரி உயிர் சேதங்கள் தான் ஆகும். வாழ்க்கைக்கு 10 காசுக்கு பிரயோஜனம். தாய் தாப்பனுக்கு உயிரை கொடுக்க சொல்லுங்கள், மயரக்கூட கொடுக்க மாட்டானுங்க. புரியுதா? ஆனால் இத்தனை பேர் அன்றைக்கி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன், மூக்குல வாயிலெல்லாம் ரத்தம். அது ஒருத்தி சொல்கிறான், என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறா. ஆத்தா பொண்டாட்டி
சாக கிடக்குது, புருஷன் வந்து அதோட நெஞ்சில் அடித்து உன்னை போக வேண்டான்னு சொன்னானே அப்படின்னு கதறான் புருஷன். உயிர் போகிற சமயத்தில் வந்தது யார்? புருஷன் தானே. தளபதி விஜயா வந்தார். அறிவு வேண்டாம். சரி, இத்தனை கட்சி கூட்டமெல்லாம் நடக்குது. போக்கிரின்னு ஒரு படங்க, அதில் பிரகாஷ்ராஜ் வந்து பாம்பு வைக்க சொல்லுவார் ஸ்கூல் வண்டிக்கு. அப்போ இவர் கேட்பார், அப்போ பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு. அதெல்லாம் மேட்ரு இல்லை, நீ பாவம் வைக்கணும், அதுதான் என் கான்செப்டும் பாரு. உடனே இவர் சொல்லுவார், பெண்கள் குழந்தைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது என் கான்செப்ட் அப்படிம்பாரு. இதில் சினிமாவில் இத்தனை பேர் செத்தானே, பொண்ணும் குழந்தைகளும் பெண்களும் தானே நிறையா பேர் செத்தாங்க. ஏன் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது தானே, பா என் கூட்டத்துக்கு கூட்ட நெரிசல் ஜாஸ்தி வரும், பெண்கள் குழந்தைங்க தயவு செய்து வராதிங்கன்னு சொல்லலாம்ல. ஆதின்னு ஒரு படம், அந்த படத்தில் இவரோட குடும்பத்தை கொன்றுவாங்க. யார்? வில்லன்கள் ரொம்ப கொடூரமான முறையில் கொன்றுவாங்க. தலைவர் பழி வாங்குவார். பழி வாங்கும்போது கடைசியில் வில்லன் கிட்ட சொல்லுவார், என் சந்ததியவே அழிச்சிட்டியாடா பாவி அப்படின்னு சொல்லி குடும்ப ஃபோட்டோ எடுத்து கழுத்தில் வீசி வில்லனை கொன்றுவார். கரூரில் எத்தனை சந்ததி போச்சு, குழந்தைங்க எத்தனை பேர். அந்த வீடியோலாம் பார்க்கும்போது கண் கலங்கலையா? ஒரு மாதிரி ஆயிடுச்சு நமக்கெல்லாம் அது பார்க்கும்போது. அப்போது சினிமாவில் வந்து ஒரு உன் குடும்பத்தை கொன்னா அவனுக்கு அப்படி கோவம் வரும், வில்லனை கொல்லுவீங்க. இப்போ நிஜத்தில் நிஜ வாழ்க்கையில் எத்தனை பேர்த்தோட சந்ததி போச்சு? ஒரு சின்ன வருத்தம். எப்போ டைமுக்கு வந்தால் இந்த உயிர் இழப்பெல்லாம் ஏற்பட்டுருக்குமா? ஏயா சினிமாக்காரங்க பின்னாடி போய் வாழ்க்கையை நாசமாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. படத்தை பாருங்கள், பிடிச்சிருக்கா ரசிகனாகுங்க. அதை தவிர ஓட்டு போடணுமா போடுங்க. உயர கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே உயர கொடுக்குற அளவுக்கு இங்கே யாரும் நல்லா வரல, சரிங்களா? நீங்கள் உயர கொடுக்குற அளவுக்கு வந்து மக்களை காப்பாற்ற போகிறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. நம்ம உழைச்சா தான் சோறு, நம்ம கஷ்டப்பட்டா தான் சோறு. நம்ம முயற்சி பண்ணி நல்லா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா தான் நம்மளுடைய குழந்தைங்க ஒரு 2 படி முன்னேறி மேலே போவாங்க. படிப்பு எவ்வளோ அவசியம். அன்றைக்கி தனுஷ் ஏதோ ஒரு படம் விழாவில் சொல்கிறாரு, என் ரசிகர்கள் இருக்க வரைக்கும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன், நீ போவான் முன்னாடி, நீ போயிடுவான் முன்னாடி, முன்னேறி நீ போயிடுவான். ரசிகன் பிச்சை எடுக்கணுமான்னு கேட்குறான், பிச்சை எடுக்கணுமான்னு கேட்குறான். கோவம் தான் வருது. இவருக்கு ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் இவர் ஒன்றும் பண்ண முடியாது. யார் உன்னை பண்ணா? உன்னை யார்? நீ படம் நடிக்கிற, தொடர்ந்து படம் நடிச்சிட்டே தான் இருக்க, பணம் சம்பாரிச்சிட்டே தான் இருக்க. என்னமோ நீங்கள் பெற்றது மட்டும்தான் குழந்தைங்கன்னு பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுறீங்க. நாங்கள்லாம் என்ன குரங்கு குட்டியாக பெற்றிருக்கோம். சினிமா மோகம் வந்து வாழ்க்கையை நாசமாக்குங்கிறது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் தெரிய மாட்டேங்குது? படம் பார்க்குறீங்களா, ரைட்டு, அந்த நடிகரை பிடிச்சிருக்குதா, ரைட்டு, ஓகே, பணத்தை கொடுக்குறீங்களா, படம் பார்க்குறீங்களா, வந்தோமா, அதோட முடிஞ்சிடணும். கேரளாக்காரன் ஒருத்தன் போட்டு கிழின்னு கிழிக்கிறான், என்னையா முட்டாளாக இருக்கீங்க அப்படின்னு. நண்பர்களே, இங்கே வட இந்தியாவில் நான் இருக்கேன். இங்கே எங்கேயுமே ஒரு சினிமா வால் போஸ்ட்டு நீங்கள் பார்க்க முடியாது, சரிங்களா? எந்த ரசிகருக்கும் எந்த நடிகருக்கும் எவனும் இங்கே பால அபிஷேகமோ ஒரு அபிஷேகமும் பண்ண மாட்டான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி. ஏன்னு தெரியல. எதுக்கு நடிகர்களை தூக்கி கொண்டாடணும்? என்னையா சாதிச்சுட்டாங்க அவங்க? இப்போ கதை சொல்கிறாங்க, படம் நடிக்கிறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். உனக்கு என்டர்டைன்மெண்ட், உனக்கு பொழுதுபோக்கு அவங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்க, அங்கே ஒருத்தர் கூத்தாடுறாங்கன்னா நீங்கள் வண்டியில் உட்காந்து இப்போ அந்த கூத்தாடுறதை பார்க்குற, காசை போடுற, அவங்களுடைய பொருட்களை எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்க. அதே தான் இவங்களும். இவங்க திரையில் ஆடுறாங்க, அவ்வளோதான். என்ன கொஞ்சம் நாகரிகமாக கொஞ்சம் படித்தவங்களா இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவ்வளோதான்ப்பா நடிகர்கள். அவங்களும் நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாடெல்லாம் வேறு லெவலில் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. இங்கே வட இந்தியாவில் வந்து பாருங்கள், அப்போ தெரியும் தமிழ்நாடோட இது என்னென்னு, சரிங்களா? தமிழ்நாடெல்லாம் வேறு லெவலில். இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான். நம்மளை விட இந்த வட இந்தியர்களெல்லாம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே பின்தங்கியவங்க. ஆனால் அவன் எந்த ஒரு நடிகருக்கும் பால் ஊற்றுறதில்ல, பால் அபிஷேகம் பண்ணுறதில்ல, கட் அவுட் வைக்கிறதில்ல. நீங்கள் ஏன் இப்போ இந்த 41 பேர் செத்து போயிட்டாங்களே, இதுக்கு யார் பொறுப்பு? அவங்க உயிருக்கு யார் பாதுகாப்பு? செத்துட்டாங்க, இப்போ அவங்களுக்கு என்ன உத்தரவாதம், நிவாரணம்? அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன? ஒரு குழந்தை பெற்று வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா நண்பர்களே? இதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தான். சரி, இப்போ இதிலிருந்தெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இந்த சினிமா மோகத்திலிருந்து இந்த மாதிரி தப்பானவங்களை வந்துட்டு நம்ம கண்டறிகிறதெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் கண்டறியணும். அது உங்கள் உடம்பை நீங்கள் வருத்தும் போது உங்களை நீங்கள் யாருன்னு உணர முடியும். உங்கள் உடம்பு இப்போ இந்த ஒரு நிலத்தை நம்ம உணரோம் பார்த்தீங்களா,
அப்போ உழுந்து நல்லா ஆழமாக உழுது விதைகளை போட்டால் எப்படி அது வந்துட்டு நல்ல ஒரு பயிர்களை தந்து ஒரு நல்ல ஒரு இது தருதோ, பயிர்களெல்லாம் செழித்தோங்கி வளருதோ, அந்த மாதிரி இந்த உடம்பை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது நீங்கள் யாருங்கிறது உங்களை நீங்கள் உணர்வீங்க. இப்போ நான் உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. நான் இந்த இன்னாரோட பையன், இந்த இங்கே வேலை செய்கிறேன், இங்கே சாப்பிட்றேன், இங்கே படிக்கிறேன், அவ்வளோதான். யாருன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் ஜிம்முக்கு போனீங்கன்னா நீங்கள் யாருங்கிறத நீங்கள் உணர முடியும். உங்கள் உடம்பை அங்கே போய் நீங்கள் உழுங்க, உங்கள் உடம்பை வருத்துங்க, இயற்கையான முறையில் பயிற்சி பண்ணுங்க, வேர்வையை சிந்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வரும்போது மற்றதெல்லாம் ஒரு மயிரும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும், மற்றதெல்லாம் சாதாரணங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களை விட எவனுமே உயர்ந்தவில்லைங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியும். நீங்கள் தான் அழகானவன், நீங்கள் தான் புத்திசாலிங்கிறது உங்களுக்கு அங்கே தான் தெரியும். எங்கே? ஜிம். பல்வேறு விதமான நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் மறந்து பயிற்சி பண்ணுங்கள். இந்த பயிற்சி பண்ணும்போது நீங்கள் தான் ரியல் ஹீரோ. எந்த ஹீரோவையும் தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நான்லாம் பைத்தியக்காரனாக தான் இருந்தேன், தலைவர் அப்படிம்பா. இன்றைக்கெல்லாம் நடிகரை கண்டா என்ன நடிக்கான், என்ன பெரிய ஹீரோ, என்ன விட என்ன பெரிய ஹீரோவா அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டேன். புரியுதா நண்பர்களே? அதனால இந்த மாதிரி எண்ணங்கள், ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், உங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு பலம், ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கையெல்லாம் எங்கே வரும்னா ஜிம்மில் வரும். நீங்கள் அங்கே போய் பயிற்சி பண்ணி நீங்கள் ஒரு பாடியை வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணிவிட்டு தெருவில் நடந்து வாங்களே, பார்த்தாலே நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க நண்பர்களே. எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டீங்க. எவனையும் தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. சரிங்களா? ராயல் லைஃப், லக்ஸரி லைஃப் நண்பர்களே. இப்போது ஆழப்போறான் தமிழன் அப்படின்னாலாம் வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம தலைவர் விஜய் எல்லாம் வந்துட்டு தமிழனே இல்லையா. அவங்க முன்னோர்களெல்லாம் அவங்க அம்மாவெல்லாம் தெலுங்கர்களாம், ஹைதராபாத்லேருந்து வந்தவங்களாம். அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு தமிழே தெரியாதுங்கிறாரு. பாட்டு ஆழப்போறான் தமிழன், பார்த்துக்குங்க. அப்போ மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதுக்கு கமாண்டு கெட்ட வார்த்தையில் கமாண்டு பண்ணுறவங்க பற்றி எனக்கு கவலையே இல்லை. அவன் அறியாதவன், அவன் முட்டாள். இந்த கூட்டங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த கட்சி கூட்டங்களுக்கெல்லாம் படித்தவன் எவனாவது வரான்னு பார்த்தா வரமாட்டான். புத்திசாலி வருவானான்னு பார்த்தா வரமாட்டான். பாடி பில்டர்ஸ் வருவாங்களான்னு பார்த்தா வரமாட்டாங்க. அத்லீட் வராங்களான்னு பார்த்தா வரமாட்டாங்க. எனக்கும் ரஜினிகாந்த் பிடிக்கும், என் விஜய் பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். நடிகர்கள் பிடிக்கும். படம் நடிக்கிறாங்க, நல்லா நடிக்கிறாங்கன்னா ரைட், பாராட்டிட்டு அதோடு நிப்பாட்டிடுவேன். நான் சரத்குமார் சாருக்கு எனக்கு டியூட்டி பார்த்தேன். நான் அவர் கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஏன் எடுத்துக்கிட்டேன்னா, அவர் ஃபிட்னஸில் ரொம்ப முக்கியத்துவம் தருவார் ஆரம்பத்திலிருந்தே. அது இல்லாமல் என் மேலே தோல் மேலே கை போட்டு ரொம்ப அன்பாக பேசினார். சரி, அவர் கூட சந்தித்த அந்த ஒரு நிகழ்வை நான் ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு மெயின் காரணமே அவர் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கும் ஹிந்தி சினிமாவில் எனக்கு 2 பேர்த்த பிடிக்கும். ஒன்று ஜான் அப்ரஹாம், ஒன்று வித்யுத் ஜெயம்வால். 2 பேருமே இந்த ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துட்டிங்கன்னா பிரசாந்த், விக்ரம், சரிங்களா, இவங்கெல்லாம் அந்த ஒரு ஃபிட்னஸ் அதுக்கு ரொம்ப இது கொடுப்பாங்க. அதனால அவங்கள ரொம்ப பிடிக்கும். நடிக்கிற படங்களை பார்த்துட்டு அவ்வளோதான், சரி ரைட் ஓகே நல்லா நடிச்சிருக்காங்க, அதோட சரி. அந்த படத்தை பார்த்தோம்னா அதோட அதில் வெளியில் வந்துடணும். காலெல்லாம் முடிச்சு தொங்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம வாழ்க்கை நம்ம கையில், நம்ம கஷ்டப்பட்டால் தான் சோறு. நம்ம நல்லா முயற்சி பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல பாதையில் எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். எந்த நடிகர்கள் பின்னாடியும் போயும் உயர கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும்.